லாஸ்ட் சம் ஓகேவா 10th sum prove that two consecutive positive integer numbers are always co-prime அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல எப்பவுமே கோப்ரைமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோப்ரைம்னா என்னப்பா நீங்க சின்ன பிள்ளைல படிச்சிருப்பீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 16க்கும் 25க்கும் நான் வந்து கோப்ரைம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் 1 times வரும் இது 1 டைமில் வரும்ல 116 is 16 and then 8 2s are 16 இந்த மாதிரி வருமா 5 5s are 25 இந்த மாதிரி வருமா அப்போ இந்த ஒரு ரெண்டு ஒன்றுமே வந்து சேமாக இருக்குது அப்போ HCF is equal to 1 அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைல படிப்போம் இல்லையா ஸோ அந்த மாடல் இது அதுவே கிடையாது அந்த மாடல் இப்போ நம்ம சம்குள்ளே போகலாமா இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா the two consecutive positive integer அப்படிங்கிற இடத்துல எனக்கு எந்தவித வேல்யூமே கொடுக்கல நம்ம ஸ்டார்டிங்கில் நடுவில் ஒரு சம் நம்பர் எனக்கு ஞாபகம் வரல 2k plus 1 அப்படின்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அந்த ஃபார்மேட் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இந்த 2 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் ஜஸ்ட் k plus 1 கான்சிக்யூட்டிவ் தானே கொடுத்துருக்காங்க அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் the two consecutive positive integers the two consecutive positive integer are k plus 1 இல்லைன்னா k and k plus 1 நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா புரியுதா இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஓகேவா பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஓகே ஓகே ஃபார்முலா என்னது a is equal to bq plus r a என்னது லார்ஜஸ்ட் நம்பர் b என்ன நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் HCF b தான் என்னது நமக்கு எப்போவுமே HCF ஓகேவா புரியுதா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் இல்லை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேவா என்ன பண்ண போகிறோம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ ஏங்கிற இடத்துல லார்ஜஸ்ட் நம்பர் அதனால நம்ம என்ன போடுவோம் k plus 1 போடுவோமா bல k போடுவோமா q plus r எப்படி வந்து bல k வந்துச்சு ஸ்மாலர் நம்பர் k தான் நமக்கு என்னது ஸ்மாலர் நம்பர் அதனால நான் இதில் வந்து என்ன போட்டிருக்கேன் k அப்படின்னு போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ நான் எனக்கு என்ன வேணும் குவாஷன் வேணும் ரிமைண்டர் வேணும் எப்படி போடுவீங்க இதை k plus 1 k போடுவேனா 1 into k என்னது k இல்லையா இந்த 1 வந்து அப்படியே வந்துருமா புரியுதா அப்போ இங்கேயும் 1 இருக்கு இங்கேயும் 1 இருக்கு அப்போ நான் எனக்கு என்ன வரும் வேணாம் இதிலே போட்டால் உங்களுக்கு புரியாது k plus 1 is equal to இங்கேயும் 1 இருக்கு ரிமைண்டரும் எனக்கு என்னவா இருக்கு 1 இருக்கு எனக்கு ரிமைண்டர் வந்து 0வா வரல அதனால r is not equal to 0 நான் r is equal to 0 வர வரைக்கும் போடணும் இல்லையா இப்போ நான் திருப்பி இந்த ஃபார்மேட்ல சப்ஸ்டியூட் பண்ணுவேன் a is equal to bq plus r ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்க வரைக்கும் மறைச்சிக்கோங்க இப்போ எது பெருசு நமக்கு k தானே பெருசு ஓகேவா அப்போ k is equal to 1 பியோட வேல்யூ என்னது 1 ஏன்னா இதுதானே ஸ்மாலர் நம்பர் ஓகேவா இல்லை இங்கே பாருங்களேன் நம்ம வந்து இப்படி மறைச்சிக்கிறோம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடில் இருக்கிற வேல்யூ தான் எடுத்துக்குவோம் இப்போ எது இதில் பெருசு k அப்படி தானே அப்போ வந்து பியோட இடத்துல நம்ம என்ன போடுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன போட்டுருவோம் 1 போட்டுருவோம் ஓகே இப்போ எனக்கு க்யூவும் தெரியாது ஆரும் தெரியாது இப்போ நம்ம இதை டிவிஷனில் போடலாமா k டேபிளில் போடுவோமா இங்கே வந்து 1 போட்டுக்குவோமா k into 1 என்னது k தான் 1k is k அப்போ 0 ஆகிடுமா இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு ரிமைண்டர் 0 வந்துருச்சு r is equal to 0 அப்போ என்னது b ஸ்மாலர் நம்பரில் இருக்கிறது தான் நம்ம என்னவா எடுத்துக்குவோம் HCF எடுத்துக்குவோமா அப்போ பிக்கு நேராக என்ன இருக்கு 1 இருக்கு therefore HCF is equal to 1 okay are you clear with that நம்ம லாஸ்ட்டாக சஜஷன் எழுதுவோம் என்ன எழுதுவோம் hence proved therefore hence proved நான் prove that தானே கேட்டிருக்காங்க hence provedன்னு போடுங்க இல்லைன்னா therefore the two consecutive positive integers are always co-prime அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா இதோட நம்ம சாப்டர் 2.1 வந்து முடிச்சிட்டோம் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க